அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக. இது சமரசம் தலையங்க நேரம். ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தை குறித்து நீதியின் குரல் வெல்லட்டும் என்ற தலைப்பில் ஆகஸ்ட் 1 முதல் 15 இதழுக்காக எழுதப்பட்ட தலையங்கத்தை விரிவாக காணலாம். நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளுக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று அவர் பதவியை விலக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஜூன் 28ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தர்ல கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இது எதிர்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினுடைய கவனத்தை ஈர்க்குது. எல்லா மக்களும் அவரை போய் பார்க்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு அவரை ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை. இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. 21 நாட்களுக்கு பிறகு அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்றாங்க. சோனம் வாங்சுக்க அவர் தன்னுடைய நிலையில பிடிவாதமா இருக்காரு. அவருடைய இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற வகையில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய ஜேசிபி கட்சியில் உள்ள இளைஞர்கள்லாம் டெல்லி ஜந்தர் மந்தர்ல ஒன்று கூடி அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டம் திரண்டு லட்சக்கணக்கில் அந்த மக்கள் எல்லாம் கூடிட்டு அவங்க சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னாச்சுன்னா, இதுல நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்துல கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இது அவங்களோட முதன்மை கோரிக்கையா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீட் தேர்வினால தற்கொலை செய்து கொண்ட உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அதுபோல இந்த சோனம் வாங்சுக்குடைய இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வர வேண்டும். இதெல்லாம் இதை விட முக்கியமா இங்க போராடுறோம் இல்லையா, இந்த மாணவர்கள் மேல நீங்க எஃப்ஐஆர் உட்பட எந்த கேஸும் போடக்கூடாது. இது எங்களுடைய ஜனநாயக உரிமை. இது போன்ற அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய அந்த மாணவ இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜூலை 20ஆம் நாள் ஒட்டுமொத்தமா திரண்டு அவர்கள் நாம நாடாளுமன்றம் நோக்கி செல்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாணவர் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய கோரிக்கையை செவியேற்க வேண்டிய ஒன்றிய அரசு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த போராட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி காவல்துறை கட்டவிழ்த்து விடுறாங்க. நீங்க தொலைக்காட்சியில பார்க்கலாம், சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கலாம். அந்த மாணவர்கள் மீது எப்படி கொடூரமாக தடியடி அவர்கள் நடத்தினார்கள், எப்படி தாக்குதல் நடத்தினாங்க. லத்தில ஆணியை வச்சு அடிக்கக்கூடிய அளவிற்கு கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். ஏராளமான மாணவர்கள் பாதிப்படைந்தார்கள். சற்றேறக்குறைய 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பாதிப்பு கடுமையாக இருந்தது. காவல்துறை கண்ணீர் புகையை வீசியது, அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியது. இவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய அளவு காங்கிரஸ் தலைவர்களோ ராகுல் காந்தி தலைமையில ஒரு போராடினாங்க. எதிர்கட்சி தலைவரையும் அவரை அடித்து அவரை என்ன செய்யறாங்க, இழுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். குண்டு கட்ட அவரை தூக்கி கொண்டு போய் அவரையும் உள்ள வைக்கக்கூடிய, கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அறவழியில அமைதியா மாணவர்கள் போராடுறாங்க, நியாயமான கோரிக்கை. ஆனா இந்த கோரிக்கைக்காக ஏன் இப்படி நடக்குது? இதற்கு எதிராக ஒரு மனு தாக்கல் ஒண்ணு பண்றாங்க நீதிமன்றத்துல. பாருங்க, மாணவர்கள் அறவழியில போராடுறாங்க, காவல்துறை இப்படி அராஜகமாக நடக்குது, இதை விசாரிங்க என்று சொல்ற போது அங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் சைமால்ய பாக்சி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்னாடி இந்த விசாரணை வருது. அவங்க என்ன அதுக்கு சொன்னாங்கன்னா, இது போன்ற இந்த வழக்குகளால் உச்ச நீதிமன்றத்தோட நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது. இது டைம் வேஸ்ட் பண்ற ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் நீங்க கொண்டு கொடுக்கலாமா? அது மட்டும் இல்ல, இந்த காவலர்கள் தாக்கிய இந்த காணொலியெல்லாம் நீங்க பாருங்க அப்படி சொன்ன போது அவர் சொன்னா, அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கான டைமும் எங்களுக்கு கிடையாது. சொல்றது யாரு? நீதிபதி சொல்லாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, இது எங்களுக்கு தேவையும் இல்லை, நீதிமன்ற நேரம் வேஸ்டா போகுது அப்படிங்கிறத சொல்ற. இது அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நீதிபதி சூரியகாந்த் சொல்றாரு. போராட்டம் வலுவடைஞ்சு அது ஒரு கட்டத்திற்கு அப்புறம் மக்கள் திரள் அதிகமாயிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான வேலைகளை தான் ஒன்றிய அரசு செஞ்சது. CRPF வீரர்களை 20 கம்பெனிகளை சேர்ந்த இராணுவத்தை அவங்க கொண்டு களத்துல இறக்குறாங்க. அதுபோல 16 மெட்ரோ ரயில் நிலையங்களை எல்லாம் செய்றாங்க, தற்காலிகமாக மூடுறாங்க. இணைய சேவைகள் எல்லாம் துண்டிக்கக்கூடிய அளவிற்கு தற்காலிகமாக இது செய்திகள் வெளியே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க. மாணவர்கள் மீது வழக்குகள் போடக்கூடாது என்று சொல்வதை தாக்கி மாணவர்கள் மீது வழக்குகளையும் அவர்கள் தாக்கல் செய்யறாங்க. இப்போ இதோட பின்னணியை பாருங்க. இந்த மே 3ஆம் தேதி வினாத்தாள் கசியுது, நீட் வினாத்தாள் கசியுது. அந்த கசிந்ததுனால மே 3ஆம் தேதி நடந்த அந்த தேர்வு ரத்து செய்யப்படுது.
அந்த தேர்வு எழுதிய மாணவர்கள் யாரு? கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் தங்களுடைய மருத்துவ கனவுகளுக்காக எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சு ஒரு தேர்வு எழுதுறாங்க. தேர்வு ரத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எந்த மாணவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? அந்த 22 லட்சம் மாணவர்களுடைய மனக்குமுறல். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், நம்ம தேர்வு எழுத நம்ம தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. இதே போலதான் சிபிஎஸ்இ வினாத்தாள் திருத்தல் நடந்த மோசடி நம்ம ஏற்கனவே கடந்த தலையங்கத்துல பேசியிருக்கோம். அதுல எவ்வளவு மோசடி? 17 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் அதுல பாதிக்கப்பட்டிருந்தது. நீட் மட்டுமா? யூசிஜி, நீட்டு, நம்ம Q2, SSC, அதுபோல JE, இந்த மாதிரியான தேர்வுகள் எல்லாம் வினாத்தாள் கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன கசிகிறது? என்ன தண்ணியா லீக் ஆகிறதுக்குன்னா இல்லை. இது என்னன்னா மாஃபியா கும்பல், வினாத்தாள் மாஃபியா கும்பல் காசு கொடுத்து அதை வாங்கி அதை தகுதியற்ற மாணவர்களுக்கு வினாத்தாளை கொடுத்து அவன் பாஸ் பண்ணிட்டு போயிடுறான். படிச்சவன் வெளியே நிற்கிறான். இது பெரிய அளவுக்கு காசு கொடுத்து இந்த வேலைகளை செய்யறான். என்ன கொடுமை என்று சொன்னால், இதுவரை 10 ஆண்டுகள் 152 முறை இந்த வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. ஒரு முறை கூட ஒருவர் கூட கைது செய்யப்படவும் இல்லை, ஒருத்தன் கூட தண்டிக்கப்படவும் இல்லை. ஆனால் இதனால ஏற்பட்ட விளைவு மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க? அப்போ மாணவ எதிர்காலமே சீரழிஞ்சு நிற்கும் போது அதை குறித்து ஒன்றிய அமைச்சர், கல்வி அமைச்சர் கவனம் இல்லாம இருக்காரு. அவரை பாதுகாக்கிறதுக்கு நரேந்திர மோடி பிரதமர் பாதுகாக்கிறாரு. இது குறித்து மாணவர்கள் போராட்டத்தை குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. ஒருவர் உண்ணாவிரதம், காலவரையற்ற உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்கிறதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. மாணவர்கள் உள்ளத்தில் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு தான் போராட்டமா வெடிக்குது. நம்முடைய கல்வி என்னடா, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், இவ்வளவு சிரமப்பட்டு முன்னேறி வர்றோம், மருத்துவ கனவு இருக்கிறது. ஆனால் அதை இவ்வளவு சிரமப்பட்டு வரும்போது நீட்டுன்னு ஒரு கேட்டை போடுறாங்க. அந்த கேட்டை தாண்டி அவங்க உடைச்சு வெளியே வர்றாங்க. யாரோ ஒருத்த காசை கொடுத்து வினாத்தாளை கசிவு பண்ணி அசால்ட்டா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. போறது பிரச்சனை இல்லை, தகுதி உள்ளவங்களான்னா இல்லை. தகுதி உள்ளவர்கள் இருக்க, தகுதியற்ற மாணவர்கள் காசை கொடுத்து அவன் மருத்துவத்துறைக்கு வந்தான்னா மருத்துவம் எதிர்காலம் என்னவாகும்? இதனால இந்த போராட்டமாக வெடிச்சது. இந்த மாணவருடைய உண்மையான உள்ளத்து உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இந்தியாவுடைய கல்வியினுடைய எதிர்காலத்தையே பாழ்படுத்தக்கூடிய போக்கத்தான் ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவுக்கு பிறகும் இப்போது ஒன்றிய அமைச்சர் அதை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஆனா இது தீர்வா அப்படின்னா இது தீர்வு அல்ல. இது ஒரு வகையான உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியது. அவரா முன் செஞ்சிருக்கணும். ஆனால் அவருடைய இந்த ராஜினாமாவோட இந்த போராட்டம் முடிந்து விட்டது என்றால் இல்லை. இது ஒரு வகையான வெற்றி தான். ஆனால் இதுவே நிரந்தர வெற்றி கிடையாது. இந்த சூழ்நிலையில இன்னொன்றை சேர்த்து பார்க்கணும். ஜனநாயகத்தினுடைய தூண்களில் ஒன்றான நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மாணவருடைய, இந்தியாவுடைய எதிர்காலம், மாணவருடைய வாழ்வாதார பிரச்சனையில போய் எங்களுக்கு அதில் டைம் இல்லை, நாங்கள் பார்க்க விருப்பம் இல்லை, நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறோம் என்று சொன்னால் இந்த இந்திய நீதித்துறையுடைய மாண்பு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அது குறித்தும் நாம் பேச வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. அதுபோல மக்களாட்சி தத்துவத்துல மாணவர்கள் குரல், மக்களுடைய குரலுக்கு தான் வேல்யூ. மக்களுடைய குரல் தான் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இந்த மக்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சோனம் வாங்சுக்குடைய அந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அவருடைய உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நீட்ல பதவி விலகிட்டாரு. ஆனால் இந்த வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவங்க தண்டிக்கப்படணும் இல்லையா? யார் கசிய விட்டது, இதுல யார் பணம் வாங்கினது, இதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இது எல்லாம் அவர்கள் சட்டப்படி சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அந்த பதவிகளோடு இதை முடித்து விடக்கூடாது. அதே போல மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படணும். இதுதான் இதுக்கு உண்டான தீர்வா இருக்க முடியும். நீட் இருக்கும் வரைக்கும் இந்த போராட்டங்களும் இந்த தற்கொலைகள் தொடரும், மாணவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். எனவே நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். மாணவர்களுடைய இந்த அறவழி போராட்டத்திற்கு அடக்கிவிடலாம் என்று ஒன்றிய அரசு கனவு கண்டால் அது பெரும் பிழையாக மாறிவிடும். எனவே மாணவர்களுடைய இந்த அறக்குறலுக்கு செவிசாய்க்க வேண்டும். மாணவர்கள் போராட்டம் ஒருபோதும் தோற்றதாக வரலாறு இல்லை. அதுபோல நீதி ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. நீதியும் வாய்மையும் ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். நீதியின் குரல் வெல்லட்டும்.